வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பணிகள் தற்போது உச்சக்கட்ட பரபரப்பை எட்டியிருக்கு. கூட்டணிகள் இறுதி செய்யப்பட்டு தொகுதி பங்கீடுகளும் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. எந்தெந்த கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோவுல தெளிவா பார்க்கலாம். முதல்ல திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீடு. திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சிக்கு 164 தொகுதிகள். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சிக்கு 10 தொகுதிகள். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சிக்கு 4 தொகுதிகள். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு 2 தொகுதிகள். மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகள். மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு 1 தொகுதி. சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா கட்சிக்கு 1 தொகுதி. முக்குலத்தோர் புலிப்படை கட்சிக்கு 1 தொகுதி. தமிழர் தேசம் கட்சிக்கு 1 தொகுதி. அடுத்து அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீடு. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சிக்கு 169 தொகுதிகள். பாரதிய ஜனதா கட்சிக்கு 27 தொகுதிகள். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 தொகுதிகள். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சிக்கு 11 தொகுதிகள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 5 தொகுதிகள். இந்திய ஜனநாயக கட்சிக்கு 2 தொகுதிகள். புரட்சி பாரதம் கட்சிக்கு 1 தொகுதி. தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சிக்கு 1 தொகுதி. கூட்டணி கட்சிகள் எதுவுமில்லாமல் தனித்து போட்டியிடும் முக்கிய கட்சிகள். முதல்ல தமிழக வெற்றிக் கழகம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்காமல் தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுகிறது. அடுத்து நாம் தமிழர் கட்சி. இந்த முறையும் வழக்கம் போல தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் தனித்து களம் காண்கிறது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம தமிழ் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த முறை உங்க ஓட்டு யாருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க.